வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஊடகங்களில் ஒரு பிரதான செய்தி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இளவாலை காவல்துறை அதிகாரிகள் திடீரென்று வைத்தியர் அர்ஜுனாவை கைது செய்திருக்கிறார்கள். எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கின்ற விடயத்தை விட வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு பெரிய கோபத்தோடு இந்த கைது நடவடிக்கை நடத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது வைத்தியர் அர்ஜுனா தவறு செய்தார் என்கின்ற அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த கேள்விகள் ஒருபுறம் எழும்பக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. இந்த கேள்விகளோடு இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்கலாம். அதாவது வைத்தியர் அர்ஜுனாவுடைய காணி பிரச்சனையை மையப்படுத்தி ஏற்கனவே நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த காணொலியில் அங்கு என்ன சம்பவம் நடந்தது, அந்த காணி நிலத்தில் என்ன சம்பவம் நடந்தது என்பதை மையப்படுத்தி மிக தெளிவாக கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறேன். இந்த கருத்துகள் உங்களுக்கு கண்டிப்பாக சில விடயங்களை புரிய வைத்திருக்கும். ஆனால் இன்று வைத்தியர் அர்ஜுனா விசாரணைக்காக செல்கின்றார். அவர் கைது செய்யப்படுகிறார். ஊடகங்கள் இந்த கைதுக்கு முதன்மை கொடுத்து செய்தி வெளியிடக்கூடிய ஒரு நிலைமையை எடுக்கிறது. அப்படி என்றால் இதன் பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த அரசியல் என்ன என்பதைத்தான் நாம் இங்கு பேச இருக்கிறோம். முதலாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க தொடங்கிய மறு நிமிடத்தில் இருந்து கடுமையான விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருந்தார். வைத்தியர் அர்ஜுனா தும்மினால் அது விமர்சனமானது. அவர் ஏதாவது ஒரு கருத்தை பதிவிட்டால் அது விமர்சனமானது. ஆனால் அவர் நல்லவைகள் செய்யக்கூடிய சூழலில் அவைகளை முன்வந்து பத்திரிகை உலகத்தை சார்ந்தவர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்யவில்லை. வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்கு பதிவானால், வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு சிக்கல் ஏற்பட்டால், வைத்தியர் அர்ஜுனா தண்ணீரோடு அடித்து செல்லப்படுகிறார் என்கின்ற நிலைமை ஏற்பட்டால், வைத்தியர் அர்ஜுனா காவல்துறை அதிகாரிகளோடு முரண்பட்டார் என்பதை மையப்படுத்திய செய்திகள் கிடைக்கக்கூடிய களங்கள் ஏற்பட்டால், பத்திரிகை உலகத்தை சார்ந்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அடாவடித்தனம் என்று ஒரு தலைப்பிட்டு அதிலே அவர்கள் பல செய்திகளை பதிவிட்டு விடுவார்கள். தற்பொழுது கூட வைத்தியர் அர்ஜுனா சமீபத்தில் அவருக்கு கிடைத்த நிதிகளை வைத்து மக்களுக்கு தேவையான பல விடயங்களை செய்ய தொடங்கினார். ஆனால் எந்த ஊடகங்களும் அதற்கு முனைப்பு கொடுத்து செய்தி வெளியிட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அதுபோல மக்கள் சந்திப்புகளை நடத்தி மக்களுக்கு தேவையான விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இவைகளெல்லாம் தேவை என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்களோடு களத்தில் நின்று செயல்படுகின்ற எந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளையும் ஊடகங்கள் பிரதானப்படுத்துவதில்லை. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அரசியலிலிருந்து விலக வேண்டும், வைத்தியர் அர்ஜுனா ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற பொழுது அதனை முதன்மைப்படுத்தி வெளிக்கொண்டு வருவதில் ஊடகங்கள் ஒரு பிரதான ஒரு இடத்தில் நிற்கின்றன என்பதை பார்க்கின்ற பொழுது ஊடகங்களுக்கான சில அரசியல்கள் இருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடு எழும்புகின்றன. வைத்தியர் அர்ஜுனா தையீட்டு விகார் விடயத்தில் ஆகட்டும், போதை கஞ்சா போன்ற நடமாட்டங்களை மையப்படுத்திய செய்திகளாகட்டும், வாழ்வெட்டு குழுக்களை மையப்படுத்திய செய்திகளாகட்டும், பாதாள அந்த கும்பல்களின் செயல்பாடுகளை மையப்படுத்திய செய்திகளாகட்டும், இவைகளையெல்லாம் தைரியமாக மக்கள் மன்றத்தில் இருந்து உள்வாங்கிக் கொண்டு நாடாளுமன்றத்தில் எதிரொலித்து மக்களுக்கான தீர்ப்பு எழுதப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர் வைத்தியர் அர்ஜுனா. அதன் அடிப்படையில்தான் தற்பொழுது தமிழர்களுக்கான வீடு சார்ந்த விடயங்கள் களங்கள் எடுக்கப்படுவதும், தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது போல சிங்கள ஆட்சியாளர்கள் காட்டிக்கொள்ளக்கூடிய களங்களும் அரங்கேறக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே அந்த ஆட்சியாளர்கள் அல்லது எதிரிலே இருக்கக்கூடிய ஒரு அனைவருடைய மனதிலும் வைத்தியர் அர்ஜுனா அவருடைய செயல்பாடுகள் மூலம் மக்கள் மன்றத்திலே பெரும் பெயரை பெற்று கொண்டிருக்கிறார். நாம் இத்தனை காலம் அரசியல் செய்தும் இதுபோன்ற ஒரு பெயரை பெற முடியவில்லை. எனவே வைத்தியர் அர்ஜுனா மக்கள் மன்றத்தில் இருந்து அவரை அப்புறப்படுத்த வேண்டுமென்றால் அவர் மீது ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்கக்கூடிய களத்தை எடுக்க வேண்டும் என்று மற்றவர்களும் நினைக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது. இங்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய காணி அவர்களுடைய தாத்தா காலத்திலிருந்து
வைத்தியருடைய அர்ஜுனாவுடைய குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த காணி தனக்கான காணிதான் என்பதற்கான ஆதாரங்கள் அனைத்தையுமே வைத்தியர் அர்ஜுனா வைத்திருக்கின்றார். இந்த சூழலில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த காணியில் தங்களுக்கும் பங்கிருக்கிறது என்ற பிரச்சனையை கிளப்புகிறார்கள். அவர்கள் எதற்காக இந்த பிரச்சனையை கிளப்புகிறார்கள் என்றால், வைத்தியர் அர்ஜுனாவுடைய அதாவது அந்த காணி தங்களுக்கான காணி என்பதை அவர்கள் எதனை மையப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்றால், அவர்களிடமும் ஆதாரம் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்கிறது. நீதிமன்றம் அந்த காணியை மையப்படுத்திய செய்திகளை கேட்கிறது. அப்படி கேட்கின்ற பொழுது அந்த காணி இருக்கக்கூடிய பகுதியில் பாம்புகள் நிறைய இருக்கிறது. அந்த பாம்புகள் குடியிருப்புகளுக்குள் செல்லக்கூடிய ஒரு களம் கிடைத்து விடுகிறது. எனவே அந்த காணிகளை அந்த காணியில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்திவிட்டு மக்கள் பயமில்லாமல் அந்த பகுதியில் போவதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்ல, அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அந்த காணியில் இருக்கக்கூடிய புதர்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய சூழலில் அவருக்கு எதிர்ப்பு வருகிறது பெண்கள் வடிவில். அப்படி எதிர்ப்புக்கு வந்த பெண்கள் வைத்தியர் அர்ஜுனா மீது கற்களை வீசுகிறார்கள். அப்படி கற்களை வீசுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய கையில் காயம் ஏற்பட்டு விடுகிறது. ஆயினும் வைத்தியர் அர்ஜுனா அதை பெரிதும் பொருட்படுத்தாது. நமக்கானவர்களாக இவர்கள் இல்லாவிட்டால் என்ன, நம்மளுடைய காணியைத்தானே நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா செயல்பட ஆரம்பித்தார். ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை தாக்கிய பெண்கள் அமைதியாக இருக்கவில்லை. அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான மோசமான வார்த்தைகளை பிரகடனப்படுத்த தொடங்குகிறார்கள். ஒரு கட்டத்தின் மேல் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பொறுமை இழந்து விடுகிறது. அவர் தனக்கு பாதுகாப்பிற்கு கொடுக்கப்பட்ட கைத்துப்பாக்கியை கையில் எடுத்து வைத்து கொள்கிறார். வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் அதை கையில் எடுத்து வைத்து கொண்டதில் அவருக்கென்று ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். இந்த துப்பாக்கியை நாம் வெளியே எடுத்து வைத்து விட்டால் இவர்கள் பயந்து ஓடி விடுவார்கள் என்கின்ற எண்ணத்தில் வைத்தியர் அர்ஜுனா அந்த துப்பாக்கியை கையில் எடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா கையில் துப்பாக்கியை வைத்திருந்தார் என்கின்ற ஒற்றை விடயத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் யோக்கியர்களாக மாறிவிட்டார்கள். வைத்தியர் அர்ஜுனா எங்களை மிரட்டுவதற்கான களத்தை எடுத்தார், அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற உறுதியில் ஒரு சிலர் இப்பொழுது வேகம் கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது உள்ள அந்த களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவா இந்த கைது நடவடிக்கை என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. விசாரணைக்காக அழைத்த காவல்துறை அதிகாரிகள் வைத்தியர் அர்ஜுனாவை கைது செய்திருக்கக்கூடிய விடயம் இலங்கை அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் நிஜம்.